32 அமைச்சர்கள் புதுமுகமா இருக்கிறாங்க அப்படின்றதே ஒரு பெரிய மாற்றமா தான் இதில் இருக்கு. இன்னொரு நீங்கள் சரியான கேள்வி வைக்கிறீங்க. இதற்கு பின்னால் பணியாற்றக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் எவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் என்னென்ன நோண்டி நொங்கெடுக்க போகிற அமைச்சர்லாம் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 38 வயதிற்கு உட்பட்டவர்கள் தான் அதிகமான அமைச்சர்கள். வந்து ஊழல், லஞ்சம், திருட்டு எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள எல்லாமே நடந்துக்கும். பட் ஒரு புதுமுகங்கள், இளைய ரத்தம் அப்படின்றப்ப வந்து எல்லாமே காரசாரமா இருக்கும். நீங்கள் கேள்வியில் அது ஒரு சுவராஜ்யம் இருக்குது. கொள்ளை அடித்தவனும் கொள்ளை அடிப்பவனும் மோதிக்கொள்கிற காட்சி அப்போ. இப்போ கொள்ளை அடித்தவனை கொள்கை கூட்டம் அடித்துன்னு இருக்கிறதா. குளத்தூர் வந்து சிங்கப்பூர் மாதிரி முன்னாள் முதலமைச்சர் மாற்றி வச்சுருந்தாங்களாம். ஸோ நீங்கள் என்னடான்னா அவங்களுக்கு வந்து ஓட்டு போடாமல் குளத்தூர் மக்களே மாற்றிட்டாங்களாம். அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னார். அனிதாவுக்கு சொல்கிறேன், உன்னுடைய உதவியாளர்கள் செய்த அந்த லீலைகளை இன்றும் வீடியோவாக நான் எந்த நேரத்திலையும் வெளியே எச்சரிக்கையாக நீ அடித்த கொள்ளையை பகிரங்கப்படுத்தும் எல்லா ஆதாரமும் எனக்கு இருக்கு. எப்படியோ 2 பேர் ஜெயிச்சுட்டாங்க. ஆமாம் சார், சேகர் பாபு, செந்தில் பாலாஜி. அதில் அது ரவுடி ஊர் தான். அதில் உன்னுடைய அராஜக போக்கு என்னன்னு தெரியும். அழுகிறியே, முன்னாள் முதலமைச்சருக்கு பின்னாடி நின்று அழுத காட்சியை நாங்கள் ரசித்தோமே, எங்களுக்கு சிரிப்பு வந்தது. தனிநபர்கள் கொள்ளையடிப்பதை குறிக்கோளாக வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்திய திமுக இன்றைக்கு திணறி கொண்டிருக்கிறது என்றால் மக்கள் தெளிந்து, அதனால தான் எங்கள் நிர்மல்குமார் ஐயா சொல்லியிருக்காங்க, 2000 கோடி ஊழலை இன்றைக்கி முதல்ல உருவி எடுத்துருக்கு. ஒரு லோடு சாம்பல் வந்து 4000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. 32,000 ரூபாய்க்கு விட்டுருக்காங்க. 4000 இங்கே இருக்குது, 32,000 இங்கே இருக்குது. ஒரு நாளைக்கு 200 டிப்பர் லாரிகளில் சாம்பல் ஏற்றிருக்கிறார். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. ஒவ்வொரு தடவையும் அமைச்சரவையில் யார் இடம் பெறுவா அப்படின்னு கேட்டால் திமுகவை சேர்ந்தவங்க, அதிமுகவை சேர்ந்தவங்க. இந்த தடவை போட்டி போட்டவங்க தான் அடுத்த 5 வருஷம் கழிச்சும் போட்டி போடுவாங்க. ஸோ முதல் முறையாக 33 அமைச்சர்கள் புதுமுகங்கள். இது எப்படி இருக்குது தெரியுமா? 32 அமைச்சர்கள் புதுமுகமாக இருக்கிறாங்க அப்படின்றதே ஒரு பெரிய மாற்றமாக தான் இதில் இருக்குது. இன்னொரு நீங்கள் சரியான கேள்வி வைக்கிறீங்க. இதற்கு பின்னால் பணியாற்றக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் எவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக சார். டியூஷன் வருகிற மாணவனுக்கு பாடம் எடுக்கிற பண்பாளர்களை என் தலைவன் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இன்றைக்கு நியமித்திருக்கிறார். ஒவ்வொருத்தரும் என்னென்ன நோண்டி நொங்கெடுக்க போகிற அமைச்சர்லாம் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 38 வயதிற்கு உட்பட்டவர்கள் தான் அதிகமான அமைச்சர்கள். ஆமாம் சார். குறைந்த வயது உடைய அமைச்சர் 24 வயது. எங்கன்னு 24லேருந்து 30க்குள்ள கிட்டத்தட்ட 12 அமைச்சர்கள் இருந்தாங்க. அப்போ எங்கள் தலைவன் வயசை பார்க்கல, தகுதியை பார்க்கல, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அவனாலும் முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். இன்றைக்கு இயக்கமாக இருந்த காலகட்டத்தில் உழைத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உழைப்பாளிகளுக்கு மரியாதை செலுத்துகிற ஒரு உன்னத தலைவனை, உழைப்பாளிகளுக்கு, இளைஞர்களுக்கு, அதாவது வந்து 2 பேர் மட்டும்தான் 60 வயசுல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து திமுக ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியிலையும் ஆமா இளைஞர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு முதியோர்கள் சட்டசபை, இது இளையோர்கள் சட்டசபை. ஆனால் அங்கேயும் ஒரு தகப்பன் இருக்கிறார், சபாநாயகர். இன்றைக்கு பலம் பொருந்திய மனிதராக, இலக்கியத்தில் திளைத்தூழியவராக, எங்கள் அப்பா, எங்களெல்லாம் வழிநடத்தக்கூடியவர். இன்றைக்கு ஜேசிடி பிரபாகர் என்கிறன்னா அவருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன். நிறைய இடங்கள் அவருக்காக பேசினேன். நான் அவரை வச்சுட்டு ஒரு இடத்துல பேசினேன். என் தலைவனை ஒரு நேரத்தில் கண்டேன், அவன் பெயரும் பிரபாகர். நான் இன்னொரு பிரபாகரனுக்காக போராட வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது அவர் சொன்னார், தம்பி, அவர் பெயர் பிரபாகரன், என் பெயர் பிரபாகர். ஏன் மாற்றிக்கொண்டோம் என்றால், எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முறை ராமபுரம் தோட்டத்தில் இருக்கும்போது தேசிய தலைவர் பிரபாகரன் இங்கே வந்திருக்கிறாரு. அவர் நாவலர்கிட்ட சொல்லியிருக்காரு, பிரபாகரனை உள்ள வர சொல்லணும். அவர் நாவலர் விட்டார், இந்த பிரபாகரனை கூட்டிகிட்டு போயிட்டார். இவர் இல்லைப்பா, அங்கே தமிழீழத்திலிருந்து பிறந்தார், அவர் பார்க்கணும். அப்புறம் அந்த ஜேசிடி பிரபாகர் அழைச்சி சொன்னான், இன்சியலையும் பேரையும் மாற்றிக்கோ, குழப்பம் இருக்கிறது என்று சொன்னான். உடனடியாக அவர் ஜேசிடி என்ற முன்னிலத்தை போட்டு பிரபாகரன் என்பதை பிரபாகர் என்று போட்டு மாற்றிக்கொண்டதாக என்னிடத்தில் அவர் சொன்ன பதிவு என் நெஞ்சை உலுக்கியது. ஒரு தேசிய தலைவனுக்காக தன் பெயரை மாற்றிக்கொண்ட பேராற்றல் மிகுந்த பெரும் சட்டப்பேரவை தலைவராக இன்றைக்கு ஜேசிடி பிரபாகர் அமர்ந்திருக்கிறார். சட்டசபை அதர காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக சார், இதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா வந்து உங்களுக்கு குழுகுலுங்க காத்திருக்கிறது. கண்டிப்பாக. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடிலாம் அதிமுக திமுக 2 பேர் மாற்றி மாற்றி சண்டை போட்டுப்பாங்க. அதாவது வந்து ஊழல், லஞ்சம், திருட்டு எல்லாமே வந்து அவங்களுக்குள்ளே எல்லாமே நடந்துக்கும். பட் ஒரு புதுமுகங்கள், இளைய ரத்தம் அப்படின்றப்ப வந்து எல்லாமே காரசாரமாக இருக்கும். நீங்கள் கேள்வியில் அது ஒரு சுவராஜ்யம் இருக்குது.
கொள்ளை அடித்தவனும் கொள்ளை அடிப்பவனும் மோதிக்கொள்கிற காட்சி அப்ப. இப்ப கொள்ளை அடித்தவனை கொள்கை கூட்டம் அடித்து நொறுக்க காத்திருக்கு. இதான் இங்க அதனாலதான் இனிமே வந்து இந்த சட்டமன்றமானது வந்து பயங்கர அதுல இப்ப விறுவிறுப்பா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, வாயிற் கதவுகள் இனிமேல் திறந்தே தான் இருக்கும். வாயிற் காவலர்கள் தயாரான நிலையில் தான் இனிமே இருப்பார்கள். அறிவாற்றலுக்கு அறிவாற்றலாகவும் எல்லாம் துணிஞ்சு களத்தில் நிற்கிற சட்டமன்ற உறுப்பினர்களைத்தான் என் தலைவன் இன்றைக்கு அழைத்து சென்று சட்டசபையில் உட்கார வைத்திருக்கிறார். நான் அந்த நிகழ்ச்சியில் பார்த்தேன். எம்எல்ஏக்கள் அந்த பதவி இருக்கிற நிகழ்ச்சியை போய் ஒரு 15 நிமிடம் பார்த்தேன். பேக்கான்னு முடித்தவன்லாம் அங்கே இருந்தான். நான் பார்த்தேன் கண் கூட. என்ன நடத்த போகிறாங்கன்னே தெரியல. சில பேர் வெளிநடப்பு செய்ததுக்கு அர்த்தம் இல்லாமலேயே வெளிநடப்பு செய்தார்கள். பார்த்தோம். நீ தொடர்ந்து நீங்கள் வெளியில தான் நீங்கள் அதனால வாயிற் கதவு திறந்தே இருக்குன்றீங்க. திறந்தே இருக்கும். வாயிற் காவலர்களும் தயார் நிலை கொடுக்க போவார்கள். ஓகே சார். ஸோ இப்போ அமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டிருக்கு இல்லையா, எதன் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டிருக்காங்க? ஏன்னா 19 மாவட்டங்களுக்கு வந்து இன்னும் நம்ம அமைச்சர்கள் யாருமே ஒதுக்கப்படலை. சென்னையில் மட்டுமே 7 அமைச்சர்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ எதன் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டிருக்குது சார்? இல்லை, யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. என்னென்னா, தலைவர் சில வேட்பாளர்களை வந்து சம்மந்தமே இல்லாமல் கொண்டு போய் ஜெயிக்க வச்சுருக்காரு. அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளாம். குளித்தலை தொகுதியெலாம் நீங்கள் எடுத்துக்காட்டாக வச்சுக்கணும். குளித்தலைக்கு அங்கே நிப்பாட்டின வேட்பாளர் 30 கிலோமீட்டர் அங்கிட்டு உள்ளவரை போனாலும் குளித்தலை நிப்பாட்டுறாரு. 80 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உள்ளவரை. இப்போ ஒன்றும் இல்லை, தலைவருடைய நெருங்கிய நண்பர் உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடியில் நிற்பாரு இன்றைக்கி அமைச்சர். ஆமாம், ஸ்ரீதர் சார். அவருக்கும் தூத்துக்குடி ஸ்ரீநாத் சார். ஸ்ரீநாத் அவருக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லை. அங்கே கொண்டே நிப்பாட்டி வச்சு ஜெயிக்க வச்சிருக்கு. அது எப்படி சாத்தியமாகும்? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சென்னையில் நீங்கள் குறிப்பிட்டதை போல் இன்றைக்கி 7 அமைச்சர்கள் இருந்துட்டு சென்னையை வளம்பொழிக்கிற தலைநகராக மாற்றுவதற்கான வேலை திட்டத்தை தொடங்கி. சென்னை கோட்டைனா சொன்னீங்க. நீங்கள் சிங்கார சென்னைன்னு சொல்லி நம்மளை ஏமாத்தினான்ல, 30 வருஷமாக ஏமாற்றிட்டான்ல, கூவாத்து வாசம் இன்னமும் தான் நம்மளை குடலை பெறட்டு. இதில் ஒருத்தர் வந்து அல்டிமேட்டாக சொன்னாங்க. அதாவது வந்து கொளத்தூர் வந்து சிங்கப்பூர் மாதிரி முன்னாள் முதலமைச்சர் மாற்றி வச்சுருந்தாங்களாம். ஸோ நீங்கள் என்னடான்னா அவங்களுக்கு வந்து ஓட்டு போடாமல் குளத்தூர் மக்கள் ஏமாற்றிட்டாங்களாம். அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னார். அவர் யார்? ரைட் சார், நம்ம அடுத்த கண்டென்ட்ல போகலாம் சார். ஏன்னா இந்த அனிதாவுக்கு சொல்கிறேன், உன்னுடைய உதவியாளர்கள் செய்த அந்த லீலைகளை இன்றும் வீடியோவாக நான் வைத்திருக்கிறேன். எந்த நேரத்திலையும் வெளியே எச்சரிக்கையாக இருக்கும். நீ அடித்த கொள்ளையை பகிரங்கப்படுத்தும் எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. நான் தேர்தல் நேரத்தில் அதை வெளியிடுவோம்னு சொன்னேன். என்னுடைய பொறுப்பாளர்கள் அதெல்லாம் இப்போ வெளியிட வேண்டாம், அது வேறு மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கும்னு சொன்னாங்க. எச்சரிக்கையாக இருந்துக்கோ. நீ திருச்செந்தூரை சுற்றி ஆடிய ஆட்டம் எங்களுக்கு தகவலாக இருக்குது. அதனால் அனிதாவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது எங்களுக்கு. சார் அதான் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலான்ட்டு. அதே மாதிரி கொளத்தூர் தொகுதி சிங்கப்பூர்னா என்ன நெல் வயல்களே இல்லாத தேசமா சொல்லுங்கள்? அப்படி வந்து முன்னாள் முதலமைச்சர் மாற்றி நான் கேட்குறேன், சிங்கப்பூர்லேருந்து எங்கள் செட்டிநாட்டு சீமையிலேருந்து லட்சக்கணக்கானவர்கள் போய் இன்றைக்கு அங்கே வேலை செய்கிறார். அப்படி ஒரு நிலைமையை முன்னாள் முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியில் உருவாக்கி வச்சிருக்கிறாரா? சிங்கப்பூரில் சம்பாதித்தவர்கள் செட்டிநாட்டு சீமையில் மாட மாளிகைகளில் வாழ்கிறார்கள். அங்கே எத்தனை ஏழை குடிசைகள் இன்றும் கண்ணுக்கு காட்சியாக தெரிகிறது. அது எப்படி சிங்கப்பூர்னு சொல்லுவீங்க நீங்கள்? நான் கேட்குறேன். அடாவடித்தன பேச்சுகள், அட்டூழிய பேச்சுகள். மக்கள் அதனால தான் என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு தேசத்தினுடைய முதலமைச்சரை கூட வெற்றி பெறாமல் தடுத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் ஆடிய ஆட்டத்திற்கு முடிவு கட்டுவதற்காக. எப்படியோ 2 பேர் ஜெயிச்சுட்டாங்க. ஆமாம் சார், சேகர் பாபு, செந்தில் பாலாஜி. அதில் அது ரவுடி ஒருத்தன் அதில் ஜெயிச்சதில். ஒட்ட நரிக்கணும், ஒழுங்காக இருந்துக்கும். இது மிரட்டல் அல்ல, அன்பான கட்டளை. ஏன்னு கேட்குறீங்களா? நீ ஆடி ஆட்டமெல்லாம் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். உன்னுடைய அராஜக போக்கு என்னன்னு தெரியும். அழுகிறியே, முன்னாள் முதலமைச்சருக்கு பின்னாடி நின்று அழுத காட்சியை நாங்கள் ரசித்தோமே, எங்களுக்கு சிரிப்பு வந்தது. ஆட்டத்தை அடக்கிய இயக்கம் தமிழக வெற்றி கழகம். நீ அசைக்கவே முடியாது. துறைமுகத்தில் எப்படி ஜெயிச்சிட்டோம்னு மட்டும் நினைக்காத. நீ தேர்தலுக்கு முந்தைய செய்த அடாவடிகள், அராஜகங்கள், துறைமுகம் தொகுதியில் இருக்கிற காவல்துறையில் அனைத்து அதிகாரிகளும் இன்றைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கரூரில் அனைத்து அதிகாரிகளும் தூக்கியடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 19 உயர் அதிகாரிகள் தூக்கியடிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்? என்னென்ன சித்து விளையாட்டில் காவல்துறை வச்சுட்டீங்களோ நீங்கள்? ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டம் என்ன, பாடையில் போவதென்ன அப்படின்னு சொல்ல முடியுங்க. நான் கொடூர ஆட்சிக்காரர்களை குடிசை மக்கள் வீழ்த்தியிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கி சென்னையினுடைய நிலைமை. நாங்கள் அதுக்காக சிங்கார சென்னையாக உருவாக்கணும் இப்படிலாம் சொல்லிட்டுலாம் செய்ய மாட்டோம். என் தலைவன் செயல் மட்டுமே பிடிக்கும், அந்த செயலே என்னை அடையாளப்படுத்தும் என்கிற மகத்தான தலைவனின் வரிகளை நினைவுகூர்ந்து பணியாற்ற தொடங்கியிருக்கிறார். சென்னை மாநகரம் மக்கள் வாழ்கிற மாநகரமாக மாற்றப்படும். ஸோ முதலமைச்சர் அவர்கள் வந்து
எலெக்ஷன் டைமில் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க சார். நாங்கள் வந்து சொன்னது எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு. ஆனால் அவங்க முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கப்புறம் சொல்லாத பல விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ டே பை டே வந்து ஏதோ வந்து கனவு உலகத்தில் வாழ்கிற மாதிரி இருக்குது. ஓ இப்படியெல்லாம் கூட நடக்குமா? ஓ இப்படியெல்லாம் கூட இருக்கலாமா? ஸோ இப்படியெல்லாம் கூட நிகழ்த்தலாமா? அப்படின்னு அந்த அடுத்த நிமிடம் வந்து ஆச்சரியம் நிறைந்தது அப்படின்னுவாங்கல்ல. ஸோ அதான் இன்றைக்கி வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து எல்லாருக்கும் உணர்த்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்நேரம் வந்து மற்ற 2 கட்சிகளுக்கும் இதுதான் அரசியலா அப்படின்னு புரிஞ்சிருக்கும் இல்லையா? இல்லை, அதை நீங்கள் பனையூர்லேருந்து கிளம்பி கோட்டைக்கு வருகிற தலைவர் 3 நாள் வந்தார், 4 நாள் வந்தார். மக்கள் ஜன நெருக்கடி, போக்குவரத்து நெரிசல் என்று தகவல் போனோன்னு என்ன சொன்னாங்கன்னா, நீலாங்கரையிலிருந்து நான் தனியாக செல்வதற்கு, அதுவும் சாலையின் ஓரமாக போவதற்கு வெள்ளை கொடை போட்டுருங்க, நான் அதில் போயிடுறேன். எந்த மக்களையும் நிறுத்த வேண்டாம், நான் கடக்கிற நேரத்தில் மட்டும் அந்த 1 நிமிஷம் மட்டும் மக்களை நிப்பாட்டி. அது புரோட்டோக்கால், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மத்தியான சோறை கட்டிக்கிட்டு போன கொடுமை இருக்குல்ல, ஸ்கூல் பையன் மாதிரி காலையில் டான்னு ஒரு 9:30க்கு அது கையில் ஒரு பேக் எடுத்துக்கிட்டு சோத்து சட்டியை தூக்கிக்கிட்டு. சார், அதாவது இது சட்டமன்றத்தை இளைஞர்கள் உற்று நோக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கட்டும், இல்லைன்னா முதலமைச்சர் அவர்களை வந்து ரசிக்கக்கூடிய அந்த காட்சியாக இருக்கட்டும், எல்லாம் வந்து என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தொலைக்காட்சிகளை பார்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்கட்டும், இது எல்லாமே தமிழகத்தில் இப்போ தான் முதல் முறையாக நடக்குதுன்னு அதில் நினைக்கிறேன். இன்னொரு செய்தி என்னென்னா, 9:15 ஃபிங்கர் போல் வச்சுக்கிட்டு அரசு ஊழியர்கள் உள்ளே வந்துடணும். ஆடி திளைக்கிறாங்க கோட்டையில். என்னடா இது புதுசாக இருக்குது, 11 மணிக்கு தாடா நம்ம படுத்து தூங்கி எழுந்திரிச்சு போவோம். இது ஒன்று. நேற்றைய தினம் நம்ம வந்து சுகாதார பணிகளுக்காக அந்த மகிழுந்துகளை வந்து ஆமாம், ஓட்டி பார்த்தது. அதில் அந்த ஓட்டுநர் சொன்னார், நான் ஓட்டிட்டு கொடுங்க. என் தலைவன் ஏறி உட்காந்து ஓட்டி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கொடுத்தாரு பாருங்க. ஆமாம், அந்த வண்டி எப்படி இயங்குது, நல்லா இருக்கா, சரியாக இருக்கான்னு. இதில் என்னென்னா, ஏற்கனவே இப்போ 40 வண்டி கொடுத்துருக்காங்க. 80 வண்டி வாங்கின தொகை 12 கோடியாம் திமுக ஆட்சியில். 40 வண்டி வாங்கின எங்கள் ஆட்சியில் 2.9 கோடியாம். ஊழலின் சாட்சிக்கு இது ஒரு காட்சி. ஒவ்வொன்றா வரும், இதை நாமளே தெரிஞ்சு கொள்ளலாம். வெள்ளை அறிக்கை இன்னும் வெகு விரைவில் வரும். வெள்ளை அறிக்கையா, சில பேருடைய சிவப்பு கண்ணீர் அறிக்கையாக வரும். அது எங்கள் தலைவர் வெளியிடுறது வெள்ளை அறிக்கை, எதிரிகளுக்கு அது சிவப்பு கண்ணீர் அறிக்கை. கண்டிப்பாக ரத்த அறிக்கையாக வர இருக்கிறது. வெயிட் அண்ட் வாட்ச் மாதிரி விடவே மாட்டார் எங்கள் தலைவர். ஏன்னா சட்டசபையில் எதை கதிகலங்க வைக்கணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொன்று தெரியுமா, திடீர்னு ஒரு துறை அலுவலகத்துக்குள்ள நிற்கிறாரு. ஓ, அவன் பெதறான். இன்னொன்று தெரியுமா, இன்னொன்றையும் சொல்லுகிறேன். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் வழியாக ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பெங்களூருவிலிருந்து சேலம், கோவை, ஈரோடு என்று சொல்லுகிறது. ஒவ்வொரு வண்டிக்கு 200 ரூபாய் வாங்கியிருக்கான் காவல்துறை. லைட் அடிச்சுட்டே வாங்குறது. அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். தொப்பூர் கணவாயில் லட்சக்கணக்கில் வசூல் செய்வதாக நம்மளுக்கு குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. மாற்றம் செய்யப்பட வேண்டும். என் தலைவன் மாற்றம். கண்டிப்பாக. அதாவது இந்த டே பை டே வந்து நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே தான் சார் இருக்குது. ஸோ இன்னும் என்னென்ன அதிரடியான மாற்றங்கள் இன்னொன்று இருக்குது. ஒயின் ஷாப்பில் அப்படியே சார், ஒரு ரேஷன் கடைக்கு ஒரு கார்டு எவன் குடியாருன்னா தொடர்ந்து குடித்தால் அவன் கண்காணிக்கப்படுவான். போதைப்பொருள் விற்றா வந்து சொத்துக்கள் பறிமுதல் தான், பிசறவே முடியாது. இன்னொன்று இருக்குது, அதில் நீ என்னதான் ஒரு கார்டை கொண்டே ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரம் சுருவினா ஒரு குவார்ட்டருக்கும் வெளியில் வராது. ஒரே ஒரு குவார்ட்டர் தான் வரும். உனக்கு பீர் வருமா, பீர்னு அமைக்கிட்டு நின்னா ஒரு பீர் மட்டும் வரும். இல்லை சார், என் நண்பனுக்கு இன்னொன்று வாங்கிட்டு போகிறேன் சார், வேலைக்கு ஆகாது சாமி. தமிழ்நாட்டு குடிமகனுக்கெல்லாம் பேரதிர்ச்சி தான். இப்போ இந்த நிலையை உருவாக்குவதற்கு தான் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். போதை இல்லாத தமிழகமாக மாற்றுவதற்கு என் தலைவன் ஒரு பொக்கிஷ கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் புதிய அத்தியாயத்தை தமிழக அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா வந்து திமுக அரசு என்ன தெரியுமா சார் சொல்லி வச்சுருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு வருவாயே வந்து டாஸ்மார்க்லேருந்து தான் வருதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் போய் பொசுக்குன்னு டாஸ்மார்க்கை மூடிட்டீங்கன்னா அப்புறம் எங்கள் தலைவர் 10 லட்சம் கோடி கடனையும் அடைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். டாஸ்மார்க்கையும் ஒழிப்பதற்கு தயாராக. நேற்றைய தினம் விவசாயிகள் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மகத்தான முதல்வரை சந்திக்கிற போது அவர்கள் வைத்த கோரிக்கை, கள்ளுக்கடையை திறந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். கள்ளுக்கடையை அரசே நடத்தும். அது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தான். ஏன்னா கல் சொல்கிறாங்க ஒரு 5 மணி நேரம் தாண்டினால் அது புளிச்சு போகும், புளித்த தன்மையோட கல்கள் பாய்சனாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்கிறார்கள். ஆகையால் குளிரூட்டப்பட்ட, நான் என்ன கேட்குறேன்னா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இத்தனை 1000 கோடி வருமானம் பெறக்கூடிய ஒயின் ஷாப்பை ஏன் இதுவரை ஒரு கட்டடத்துக்குள்ள, அரசு கட்டடத்துக்குள்ள வைக்கல? வாடகைக்கே நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்களே, எதுக்காக? கொள்ளையடிப்பதற்காக. இப்போ 10 ரூபா பாட்டில் பிரச்சனை இப்போ பெருசாகுது.
நாங்கள் எங்கேருந்து வாடகை கட்டுறது, நாங்கள் எங்கேருந்து மின்கட்டணம் கட்டுறது, ஏன்னா அந்த 10 ரூபாயில தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறீங்களா? இந்த கேள்வி இருக்குல்ல. ஆக பல லட்சம் கோடிகள் அந்த 10 10 ரூபா தான் ரூபாயிலே அவங்களுக்கு வருமானமே போயிருக்குன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், அந்த 10 ரூபா இப்போ எல்லாருக்கும் வருமானம் போச்சு. அதான் பதறான். நேற்றைய தினம் இந்த நிர்வாக அதிகாரி, மாவட்ட நிர்வாக அதிகாரி ஒருவர் வந்து ஒயின் ஷாப்பில் அந்த 10 ரூபா வசூல் பண்ணி அவருக்கு போயிருக்கு தண்டமாக. அதையும் கண்டுபிடித்து இன்றைக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு முன்னாடி எங்கேயும் குடியாரன் குடிச்சிட்டு தெரிய முடியாதே. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் ராத்திரியே வாங்கி வச்சுருந்த சரக்கை வாங்கி குடிச்சிட்டு இருப்பான். ரொம்ப மோசமாக ஒயின் ஷாப்பை சுற்றி பாட்டில் கிடக்கும். போதை தலைக்கேறி போச்சுன்னா உடச்சி போடுற நிகழ்ச்சின்னு இருக்கும். அந்த காலையில் கூட்டுகிற துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், அவங்க படுற சிரமம் கண் முன்னால் பார்க்க முடியும். அந்த பீங்கான்களை அள்ளுவதற்கு அவர்கள் படுகிற துயரங்கள் இதெல்லாம் இன்னைக்கு ஒழிச்சிட்டு இருக்காங்க எங்கள் தலைவர். தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், நான் எல்லாருடைய போராட்டமும் இனிமே ஒரு முடிவுக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பால்வாடி இருக்குது, குழந்தைகள் நல மையம், மருத்துவமனை, ஒரு சின்ன மருத்துவமனை இருக்குது, பக்கத்தில் அம்மாவனம். இது எல்லாமே ஒரே சுற்றுச்சுவருக்குள்ள இருக்குது. நான் அந்த துப்புரவு பணியாளர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், இதெல்லாம் சுத்தம் பண்ணுங்க, ரொம்ப குப்பையாக இருக்குது. இந்த குப்பை அடக்கிறதே நிறைய பேர் இங்கே வந்து குடிப்பதற்கு ஏதுவாக இருக்குதுன்னு சொன்ன 24 மணி நேரத்துக்குலாம் எல்லாத்தையும் அகற்றிட்டாங்க. காவல்துறையை கூப்பிட்டு சொன்னேன், பொது இடங்களில் குடிப்பதற்கு தடை போடுங்கள், என் பகுதியில் இங்கே குடிக்கக்கூடாது. சுற்றி வர பிள்ளைகள் இருக்குது, மருத்துவமனை வளாகருக்கு குழந்தைகள் வந்து பால்வாடிக்கு வந்துக்கிட்டுன்னு சொன்னேன். இன்றைக்கி 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை KK நகர் காவல் நிலையத்தை சார்ந்தவர்கள் அதை சுற்றி பார்க்கிறார்கள். இப்போ எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வேலை செஞ்சது கட்டிங்காக, இப்போ வேலை செய்வது தேச நலனுக்காக. ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அன்னைக்கு அவங்க போனாங்கன்னா காசு 200 ரூபா 300 ரூபா கிடைக்கும். மாட்டுக்கறியில் கூட தண்டம் வசூலித்தார்கள் காவல்துறை. இன்றைக்கி வசூலிக்க முடியுமா? வசூலிச்சா மாட்டிக்கலாம், வீடியோ உடனே வந்துடும். ஆக புதியதொரு அரசியல் பழத்தை, அரசு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு என்பதை நிலைநாட்டி இருக்கிற தலைவனை இந்த தேசம் பெற்றிருக்கிறது. ஆக அரசு எங்களுக்கு கூட கட்டளையிட்டுங்க, யாரும் டெண்டரில் வந்து நுழையக்கூடாது, கட்சிக்காரர்கள் யாரும் டெண்டர் எடுக்கக்கூடாதுன்னு உத்தரவிட்டிருக்கிறார் எங்கள் தலைவர். நாளைக்கு அது அவப்பெயர், டெண்டர் எடுத்து அதில் மாட்டி பிரச்சனையாகி அவன் கொள்ளையடித்து கட்சிக்கு அவப்பெயர், இந்த ஆட்சிக்கும் அவப்பெயர். ரொம்ப தெளிவான. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் வந்தது சார், 2000 கோடி மின்சாரத்துறையில் வந்து டெண்டர் எடுத்ததை வந்து நிர்மல்குமார் அமைச்சர் அவர்கள் வந்து ரத்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு. ஏன் அதில் ஒரு செய்தி இருக்குமா? தெர்மல் 2 எண்ணூர் துறை, எண்ணூர் அனல் மின் உற்பத்தி நிலையத்தில் தெர்மல் 2வில் முன்னாள் அமைச்சர் நாசலனுடைய கண்காணிப்பில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயல் ரமேஷ் என்பவர், திமுகவை சார்ந்தவர், கோவிந்தராஜ் என்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இவங்கெல்லாம் கூட்டுக்கொள்ளை எழுதியிருக்கிறார். ஆதாரம் என்கிட்ட இருக்குது. அது என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், நிலக்கரி சாம்பல் கொள்ளை. இந்த சாம்பலை எடுத்து கொண்டு போகிறாங்கள டிப்பர்களில், அதில் பல கோடிகள் கொள்ளை போயிருக்கிறது. இந்த 3 பேர் தான் நடத்தியிருக்காங்க. அப்போ அது அரசுக்கு வந்திருந்த அந்த வருவாய். தனிநபர்கள் கொள்ளையடிப்பதை குறிக்கோளாக வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்திய திமுக இன்றைக்கு திணறி கொண்டிருக்கிறது என்றால் மக்கள் தெளிந்து, அதனால எங்கள் நிர்மல்குமார் ஐயா சொல்லியிருக்காங்க, 2000 கோடி ஊழலை இன்றைக்கி முதல்ல உருவி எடுத்திருக்கிறது. இப்போ அதை எப்படி சரி கட்டுறது? ஒரு லோடு சாம்பல் வந்து 4000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. 32,000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. 4000 இங்கே இருக்குது, 32,000 இங்கே இருக்குது. ஒரு நாளைக்கு 200 டிப்பர் லாரிகளில் சாம்பல் ஏற்றிருக்கிறார், நிலக்கரி சாம்பல். எவ்வளோ பெரிய அணி! இங்கே நான் சொல்லுகிறது 800 மட்டும். நெய்வேலியிலே அனல் மின்சாரம் இருக்குது, மேட்டூரில் மின்சாரம் இருக்குது, மின்சார உற்பத்தி இருக்கிறது, தூத்துக்குடியில் இருக்கிறது. இந்த இடங்களிலெல்லாம் அவர்கள் எப்படி கொள்ளையடித்திருப்பார்கள் என்பதை நினைத்து பார்த்தாலே நெஞ்சம் அடிக்கிறது. அத்தனை கோடி ரூபாய் கொள்ளைகளை. 4000 எங்கே இருக்குது, 32,000 எங்கே இருக்குது? இதான். அப்போ ஒரு லாரிக்கு நான் சொல்லுகிறேன், எங்களது அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அதை கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். இது போன்ற முறைகளை ஒழிக்கப்பட வேண்டும். சாம்பலை அரசை கொள்முதல் பண்ணட்டும், தப்பே கிடையாது. டிப்பர் லாரியா அரசே உருவாக்கட்டும். யாருக்கு சாம்பல் வேணும்? இருந்தா எவ்வளோ ரேட்டு? 4000 தான் கொடு. இது போன்ற செயல் திட்டங்களை உருவாக்குவது தான் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பான ஆட்சியாக அமையும் என்றே நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதை மட்டுமல்ல, இன்னொன்றையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியில் இருப்பவர்களும் தயவு செய்து எந்த பிரச்சனைகளுக்கும் ஆட்பட வேண்டாம். காரணம், நீங்கள் பிரச்சனைகளில் சிக்கினால் உங்களிடம் யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டார்கள். ஊடகங்களில் பேசுகிற என் போன்றவர்களை தயவு செய்து தலைவலியை விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் வைக்கிற கேள்விகளுக்கு நாங்கள் விவாதம் செய்யக்கூடிய வகையில் சிறப்பான ஆட்சியைத்தான் நமது தலைவர் வழங்க காத்திருக்கிறார். இடையில் நீங்கள் விடுகிற வார்த்தைகளும் நீங்கள் செய்கிற செய்களும் எங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக நமது வலையொலித்தளத்தின் வாயிலாக சொல்லுகிறேன்.
தயவு செய்து சட்டமன்ற உறுப்பினர்களோ பதவியில் இருப்பவர்களோ எந்த தவறுகளுக்கும் ஆட்படாமல் எங்களை தலைகுனிய வைத்து விடாதீர்கள். சார் இவ்வளோ நாளும் வந்து எல்லாரும் வந்து தவறு நடக்குதுன்னு கேட்பாங்க. பட் இனிமே அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க சார். எல்லாருமே வந்து முதலமைச்சர் விஜய் சார்கிட்ட, "அண்ணா என்னண்ணா இப்படி பண்ணிட்டியே? விஜய் என் பிள்ளை நடத்துனப்ப இப்படி பண்ணிட்டியே? ஸோ என்னம்மாம்மா இப்படி பண்ணிட்டீங்கன்னு?" குட்டீஸ்லாம் கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுதான் முதல்ல நாங்கள் தலைகுனிவோம், அடுத்து என் தலைவன் தலைகுனிவான். ஒரு தலைசிறந்த தலைவனை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. அந்த தலைவனை எந்த விதத்திலும் எவரும் தலைகுனிவை ஏற்படுத்தி விடாதீர்கள். நான் மித்த பணிவோடு, ஏன்னா இந்த ஒரு வார காலமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள், அவதூறுகள், அவமானப்படுத்துதல் போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்வதில்லை. நாங்கள் செயலை செய்வதற்காக வந்திருக்கிறோம். ஆனால் எந்த இடத்திலும் தப்பித்தவறி நீங்கள் தவறு செய்து விடாதீர்கள். ஓகே. அது தலைவனுக்கும் எங்களுக்கும் தலைகுனிவை ஏற்படுத்தும். ஊடகங்களை நாங்கள் உட்கார்ந்து பேசுகிற போது நெறியாளர்கள் கேட்குற கேள்விகளுக்கு நாங்கள் திணறி போய் தலைகுனிவதை விட இனிமேல் இந்த வலைவலித்தளங்களில் பேசுவதை நிறுத்துவதே நல்லது என்கிற நிலைப்பாட்டிற்கு எங்களை தள்ளிவிடாது. சரி, இப்போது நம்ம இதில் வந்து நிறைய 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில முகங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பேருக்கு தெரியும். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏசிஆர் சரவணன் சாராக இருக்கட்டும், இந்த மாதிரி மாதவரமில் ஜெயிச்சவங்களா இருக்கட்டும், இப்படி முக்கியமானவங்களுக்குலாம் அமைச்சரவை பதவி கொடுக்கலையே அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குதே. இப்போ ஒரு தலைவர் வந்து விளையாட்டை விளையாட வச்சிருக்கிறார் சில வீரர்களை. இந்த விளையாட்டில் வெற்றி பெறுகிறார்களா என்பதை பரிசோதிக்கிற இடத்திலும் எங்கள் தலைவர் காத்திருக்கிறார். ஓகே. கண்டிப்பாக அவர்கள் நல்ல விதமாக பணியாற்றுவார்கள். இன்னொன்று, நீங்கள் குறிப்பிட்டதைப் போல என்னுடைய நண்பர்கள் 2 பேருமே ஓகே. ஏசிஆர் சரவணனாக அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அவர்கள் பேர் இருவருக்கும் அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்பது எனக்கும் மன வருத்தமாக இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் எதிர்காலத்தை இந்த தேசத்தில் அமைச்சர்களாக வலம் வருவார்கள். அந்த நம்பிக்கை எனக்கு. அமைச்சர் செங்கோட்டையன் ஐயாவுக்கு வந்து நிதித்துறை ஒதுக்கப்பட்டது. ஸோ இப்போ அந்த நிதித்துறையானது வந்து மரிய வில்சன் சாருக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்கு? ஏன் இல்லை இப்படி இல்லை மேட்ச்? அந்த பொதுவாக வந்து அவர் மூத்தவர். ம். அவருக்கு நிறைய பொறுப்புகள் கட்சியில் கொடுத்துருக்கு. வழிநடத்த செய்யக்கூடியவரே அன்றைக்கி அவர் தான். அதனால தான் அன்றைக்கி வந்து சட்டசபையில் வந்து அவர் எவ்வாறெல்லாம் பணியாற்றுகிறார் என்பதை நாம் காட்சி வாயிலாக பார்க்க முடிகிறது. அவருக்கு நிறைய பொறுப்பை நம்ம இந்த வயசில் அவருக்கு கொடுத்துடக்கூடாது. அவர் பாதுகாக்கப்பட வேண்டிய மனிதர். பக்குவம் நிறைந்த ஒரு பண்பாளரை கட்சி பயன்படுத்த வேண்டும். அதற்காக அவருக்கு அதிகமான சுமையை கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக தலைவர் சில பொறுப்புகளை பகிர்ந்தளித்திருக்கிறார் ஒழிய அவரிடமிருந்து பிடுங்கவில்லை. அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, கண்டிப்பாக அதான் சொல்லியிருப்பார், எனக்கு இவ்வளவு பெரிய பதவியெல்லாம் வேண்டாம், நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுங்க, நான் பார்த்து அளவு பார்க்குறேன் அப்படின்னு தான் ஐயா செங்கோட்டையன் சொல்லியிருப்பார். நான் நம்புகிறேன். ஏன்னா நான் அவரோட நெருங்கி பழகி கொண்டிருப்போம். அந்த அடிப்படையில் சொல்கிறேன். நீ இன்னும் நிறைய துறைகள் நிறைய பேர்கிட்ட இருக்குன்னு கூட என்கிட்டலாம் சொன்னாங்க. அவர்களுக்கு திறமை இருக்கிறது, அத்தனை துறைகளையும் வழிநடத்தக்கூடிய வல்லமை இருக்கிறது என்பதை விரைவில் நாடாகும். ஓகே சார். இப்போது விசிகா, யூஎம்எல்லாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவிக்கும் போது ஒரு 25 எம்எல்ஏக்கள் வந்து நான் தாவேக்காவுக்கு ஆதரவு தரேன் அப்படின்னாங்க. அவங்க யாருக்குமே அமைச்சரவை ஒதுக்கப்படாதனால அவங்க அதிருப்தியில் இருக்கிறதா சில தகவல்கள் இல்லை, முதல்ல அந்த கட்சிக்குள்ளேயே என்ன பிரச்சனையை அவர்கள் தீர்க்கவில்லை. ஆதரவு கொடுத்துருக்கிறார்கள், அவ்வளவுதான். அவர்கள் இன்னும் பிரச்சனையை சரி செய்தால்தான் மற்றபடி எதுவும் பேச முடியும். முதல்ல சிவி சண்முகம் அண்ணன் தரப்பில் இருந்து பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி அவர்கள் உண்மையான அதிமுகவாக அவர்கள் நிறுவிக்கணும். ஓகே. அது நிரூபிக்காத வரை அவர்களுக்கு நாம் அமைச்சர் பதவி கொடுத்து திடீரென்று ஏதாவது தவறு நடந்தால் அது தப்பாக போய்விடும் என்பதை எங்களது கட்சியினுடைய அரசியல் வல்லுநர்கள் ஆய்வு செய்து தான் அதை முடிவெடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை எடப்பாடி பொதுக்குழு செயற்குழுவில் வெற்றி பெற்றால் என்ன செய்வது என்கிற கேள்வியும் இருக்கிறது. முதல்ல அவங்க கட்சி பிரச்சனையை முடிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு அமைச்சர் பதவியா இல்லையா என்பதை கட்சி முடிவு செய்யும், எங்கள் தலைவர் முடிவு செய்யும். ஓகே சார். கட்சிகள் அதாவது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வந்து கூட்டணி இல்லாமல் அவங்க ஆட்சியில் வந்ததாக சரித்திரமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எல்லாரும் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்போ திமுகவுடைய நிலை என்ன அப்படின்றது பெரிய கேள்வியாக மாறிடுச்சு. ஆனால் அதை நிற்கும், ஏன் நீங்கள் ஆதரப்படுறிய? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வம்சாவளி குடும்பம் ஆளுகிற கட்சி. இது அப்படி அல்ல. எளிய மக்களும் ஆள வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட கட்சி. அண்ணா அப்படி தான் உருவாக்குனார். அதனால் ஒரு குடும்பத்துக்கு கட்சிக்கு கொண்டது. உதயநிதியெல்லாம் போய் இந்த நாட்டின் முதல்வராக யாராவது மக்கள் பார்க்க முடியுமா? அப்படி ஒரு வாய்ப்பை இந்த மக்கள் பார்க்க ஆவலாக இருப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. ஆகையால் திமுக இனி அனாதை, பார்த்துக்கொள்ளும். பத்திரிகையாளர்களுடைய குரல்கள் நெரிக்கப்பட்டது,
பல ஊடகங்கள் வந்து திமுகவுக்கு ஃபீவராக இருந்தது. ஸோ இதில் ஒரு சிலர் வந்து வெளியில் வந்து சில விஷயங்களை சொன்னாலும் அவங்க மேலே வந்து பல்வேறு வழக்குகள் பாய்ந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. இதில் வந்து தொடர்ந்து கைது செய்யப்பட்டதாக இருக்கட்டும், இல்லை வந்து அது பழிவாங்கல் நடவடிக்கை நல்லா தெரியல. சவுக்கு சங்கர் அவர்கள் மீது பார்த்திங்க அப்படின்னா குண்டர் சட்டம் பாய்ந்தது. அது எல்லாருக்குமே தெரியும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறமா அந்த குண்டர் சட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? வரவேற்புக்குரிய ஒரு விஷயம். கருத்தியலாக எதிர்கொள்ளக்கூடியவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்வது என்பது சட்டத்திற்கு புறம்பானது. அதை சவுக்கு சங்கர் அவர்கள் செய்தார்கள். இருந்தாலும் தோழர் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் நீங்கள் ஆடிய சித்து விளையாட்டுகளை நாங்கள் மறந்து விட முடியாது. அந்த இறந்த ஸ்ரீமதியை எவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கிறீர்கள், கேவலப்படுத்தியிருக்கிறார், அந்த குடும்பத்தை எவ்வளவு மோசமாக பேசினீர்கள் என்பது நீங்கள் நினைவுக்கு வருகிறது. அதுபோன்ற ஏதோ பொது ஊடகங்களில் இறந்த பெண்ணை கூட கேவலப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். தமிழக வெற்றி கழகம் அதுபோன்ற நிகழ்வுகளை அனுமதிக்காது. உங்கள் மீது பாய்ச்சப்பட்டிருக்கிற இந்த குண்டர் சட்டம் தேவையற்றதாகவே நாங்கள் கருதுகிறோம். அது திமுக தோல்வியடைந்து விடக்கூடாது என்பதற்காக செய்த சரிவேறு. இன்றைக்கு அவர் மீது புனையப்பட்டிருக்கிற குண்டர் தடுப்பு சட்டம் நீக்கப்பட்டிருக்கிறது என்றால் கருத்தியலுக்கு ஆதரவாக இருக்கிற ஆட்சியாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகையால் அந்த கருத்துக்கள் வன்முறையை தூண்டுவதாகவும் அல்லது இழிவு நிலையை ஏற்படுத்துவதாகவும் இருந்தால் தாவேக ஆட்சி கடுமையான நடவடிக்கை எடுக்கும். அதில் மாற்றம் இல்லை. ஆக சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியில் வரட்டும், மாற்று கருத்தில்லை. அவதூறுகளை பரப்பிவிடாமல் தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்தால் தமிழக வெற்றி கழகம் அங்கீகரிக்கும். சூப்பர் சார். மீண்டும் ஒரு நேர்காணலை சந்திச்சு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நன்றி சார். நன்றி. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.